இந்தியாவின் முதல் சட்டப்பூர்வ கருணை கொலை நடவடிக்கைக்கு உள்ளான ஹரீஷ் ராணாவின் உயிர் பிரிந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தை சேர்ந்த ஹரீஷ் ராணா 2013ஆம் ஆண்டில் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மாணவராக சேர்ந்தார். எதிர்பாராத விதமாக 4வது மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து 13 ஆண்டுகளாக கோமாவில் இருந்த ஹரீஷ் ராணா செயற்கை சுவாசம் மற்றும் குழாய் வழி உணவு மூலம் உயிர் வாழ்ந்து வந்தார். சிகிச்சை அளித்தாலும் கோமாவிலிருந்து அவரை மீட்க முடியவில்லை. அவரது பெற்றோர் ஹரீஷ் ராணாவை கருணை கொலை செய்வதற்கு கண்ணீருடன் உச்சநீதிமன்றத்தை நாடினர். அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றமும் கடத்த மனதுடன் கருணை கொலைக்கு அனுமதி அளித்தது. ராணாவிற்கு பொருத்தப்பட்ட உயிர் காக்கும் கருவிகளை படிப்படியாக அகற்ற உத்தரவிட்டது. கடந்த 14ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ராணா அனுமதிக்கப்பட்டு உயிர் காக்கும் கருவிகள் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் இந்தியாவின் முதல் சட்டப்பூர்வ கருணை கொலை நடவடிக்கைக்குள்ளான ஹரீஷ் ராணாவின் உயிர் நேற்று பிரிந்தது. அவருக்கு கடத்த இதயத்துடன் பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர்கள் பிரியாவிடை கொடுத்தனர்.